நம்ம தொடர்ந்து புது சிருஷ்டியை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு புது சிருஷ்டியாய் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் சொல்லி இருக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்களை குறித்து நாம பார்க்க போறோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்ன ஆயிருச்சுங்க? பழசெல்லாமே என்ன ஆயிருச்சுங்க? ஒழிஞ்சு போயிருச்சு, எல்லாம் புதிதாகி விட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில பழைய சாபங்கள் இல்ல, பழைய பாவங்கள் இல்ல, பழைய வேதனைகள் இல்ல, பழைய துக்கங்கள் இல்ல, பழைய கடன் இல்ல, பழைய வியாதிகள் இல்ல, பழைய பிரச்சனைகள் இல்ல, எல்லாம் புதிதாகி விட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எல்லாத்தையும் புதுசாக்கி இருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையின் சகல பகுதியும் என்ன பண்ணி இருக்கிறாரு? புதுசாக்கி இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை வேற, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை வேற. ஹல்லேலூயா. சரித்திரமே 2ஆக பிரிக்கப்பட்டுருச்சு. எப்படி பிரிக்கப்பட்டது? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரமே 2ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த சரித்திரத்துல ஆண்டவர் எப்படி 2ஆக பிரித்தாரோ அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? 2ஆ பிரிக்கப்பட்டிருக்குது. என்னன்னா, கிறிஸ்துவுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துச்சோ அல்லது தொடர்ந்து இருந்துச்சோ அந்த தீமைகள் எதுவும் இந்த புதிய வாழ்க்கைக்குள் வர முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான்? அவன் ஒரு புதிய வானத்தின் கீழ், ஒரு புதிய பூமியின் கீழ் அவன் வாழ்கிறான்னு பார்த்தோம். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தால் நீங்க ஒரு புதிய வானத்திற்குள்ளாக வாழ்கிறீர்கள், ஒரு புதிய பூமிக்குள்ளாக வாழ்கிறீர்கள். எதுவுமே உங்களை என்ன பண்ண முடியாதுங்க? அது எதுவுமே உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க அந்த புது சிருஷ்டிக்கான ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக நீங்க ஒரு புதிய வானத்திற்குள்ளாக, ஒரு நிழலாட்டமான புதிய வானத்திற்குள்ளாக, அதாவது இயேசு வருகிற போது அவருடைய 2ஆம் வருகையில அவர் உண்டாக்க போகிறதான அந்த புதிய வானம், அந்த புதிய பூமிக்குரிய ஒரு நிழலாட்டமான ஒரு புதிய வானத்தின் கீழாக, ஒரு புதிய பூமியின் கீழாக நீங்கள் வாழ்கிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. Heaven on earth. இந்த பூமியிலேயே நீங்க எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பரலோகத்தை ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவிக்க முடியும். பரலோகத்துல என்ன கிடையாதுங்க? அழுக கிடையாது, வேதனை கிடையாது, கண்ணீர் கிடையாது, பசி இல்ல, அப்புறம் என்ன இல்ல, வியாதி இல்ல, பலகீனம் இல்ல, போராட்டம் இல்ல. இங்க நாம பார்க்கக்கூடிய எதுவுமே இல்லைங்க. ஆண்டவர் முதலாவது மனுஷனை உண்டாக்கின போது, ஏதேன் தோட்டத்துல மனுஷனை உண்டாக்கின போது அங்க இந்த கண்ணீர், வேதனை, அழுக, பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இல்லாத உலகத்துல தாங்க உண்டாக்குனாரு. ஹல்லேலூயா. சரவணா அன்னைக்கு சொன்னாப்ல நாய் கடிச்சிருச்சுன்ட்டு, நாய் பூரி விட்டுருச்சுன்ட்டு. ஆனா பராண்டி விடாத நாய, கடிக்காத நாயத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அவர் அந்த ஏதேன் தோட்டத்துல உண்டாக்கி இருந்தார். மனிதன் விழுகைக்கு முன்னாடி பூமி முழுவதும் கடிக்காத நாயை உண்டாக்கி இருந்தார், கடிக்காத பூனையை உண்டாக்கி இருந்தார், மனுஷனை கடிக்காத சிங்கத்தை உண்டாக்கி இருந்தார். ஆனா அவன் என்ன பண்ணா? பாவத்தினால் விழுந்து போனதும் இந்த உலகமே பாவ சாயலாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த பூமியே பாவ சாயலாக மாறிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் சிங்கம் கடிக்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் தான் நாய் கடிக்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் தான் பூரான் கடிக்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் தான் பாம்பு கடிக்க ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வந்து ஆதாம் கிட்ட பேசின சர்ப்பம் கூட அவனை கடிக்கல. ஹல்லேலூயா. அது என்ன பண்ணியிருக்கணும்? நியாயமா பார்த்தா அது என்ன பண்ணியிருக்கணும்? ஆதாம
கடிச்சிருக்கணும் இல்லையா? ஆனா சாபத்துக்கு பின்னாடிதான் பாம்பு மனுஷனை கடிக்க ஆரம்பித்தது. ஆனா அதுக்கு முன்னாடி வரையிலும் என்ன பண்ணலைங்க? தோட்டத்திலையும் சரி பூமி முழுவதும் சரி என்ன நடக்கலைங்க? அங்க எதுவுமே எதையும் சேதப்படுத்தாதபடிக்குத்தான் உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. ஆனா அந்த படைப்பின் சாயல்ல இருந்து மனுஷன் மட்டும் விழுந்து போகல. பாவம் பண்ணதனால அவன் முழு உலகத்தையும் என்ன பண்ணிட்டான்? அதை கரப்ட் பண்ணிட்டான். அவன் விழுகையினாலே அவன் என்ன பண்ணிட்டாங்க? தன்னுடைய சாயலை, தன்னுடைய ரூபத்தை இழந்து போனான். அதே நேரத்தில் பூமியில இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆகுது? ஆண்டவருடைய படைப்பின் நோக்கத்துல செயல்படாம மாறாக பாவத்தின் சாயலில் செயல்பட ஆரம்பித்தது, விழுந்து போன சாயலில் செயல்பட ஆரம்பித்தது. இங்கதான் இயேசு கிறிஸ்து நம்ம ஹீரோ வர்றாரு. நம்ம ஹீரோ வந்து அவர் என்ன பண்ணிட்டாருங்க? ஜீரோவா இருந்த நம்மள திரும்ப ஹீரோவாக அவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜீரோவா இருந்த உங்களை அவர் வந்து ஹீரோவா மாத்திட்டாரு. ஹெவன் ஆன் எர்த். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த பூமியை நான் ஒரு பரலோகமாக மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. முன்னாடி ஆதாம் இருந்த அந்த ஏதேன் தோட்டம் எப்படித்தான் இருந்தது? அது பூமியிலேயே ஒரு பரலோகமாக இருந்தது. ஆனா இப்ப என்ன நடக்குது? அவன் விழுந்து போனதுனால எல்லாமே இருள் சூழ்ந்ததாய் மாறிடுச்சு. இப்போ திரும்பவும் நான் ஒரு பூமியில பரலோகத்தை உண்டாக்குகிறேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஏசாயா 65:17 24 வரையில் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஏசாயா 65:17 வாசிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு மீண்டும் வருகிற போது ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியையும் அவர் சிருஷ்டிக்கிறார். அப்போ அந்த புதிய வானம் புதிய பூமியில அந்த 1000 வருட அரசாட்சியில வாழ்கிறதான அந்த ஜனங்கள், அவங்களுக்கு முந்தினவைகள் அவங்க நினைக்க போறது இல்லை, அவங்க மனதுல தோன்றுவதும் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டதான நம்ம வாழ்க்கையிலையும் முந்தினவைகள் எல்லாத்தையும், அந்த பழையவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மனதிலே தோன்றாதபடிக்கு, அது எதுவுமே இல்லாதபடிக்கு நம்ம வாழ்க்கையையே அவர் புதிதாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியின் காலத்திற்கு நிழலாட்டமான ஒரு வாழ்க்கையை தான் ஒரு விசுவாசி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சபைகள் என்ன கத்து கொடுத்துட்டு இருக்குது? இங்க உனக்கு வேதனை உண்டு, இங்க பிரச்சனை உண்டு, இங்க போராட்டம் உண்டு. ஆனா நீ என்ன செய்வ? நீ அந்த 1000 வருட அரசாட்சியில நீ என்ன பண்ணுவ? நீ தேற்றப்படுவாய், நீ பலப்படுத்தப்படுவாய். அங்க உனக்கு பிரச்சனை இருக்காது. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா சேர்ந்து மேயும். அங்க ஆண்டவரோடு கூட நீ ஆளுகை செய்வாய். அது உண்மைதான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்த போதே உங்களுடைய ஆளுகையையும் உங்களுடைய சாயலையும் உங்களுடைய அதிகாரத்தையும் மீண்டும் அவர் மீட்டு கொடுத்து விட்டார். இப்போ ஒரு நிழலாட்டமான ஒரு ராஜாங்கத்திற்குள்ளாக என்னுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருவதாக சொன்னாரே, அந்த அவருடைய ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது இயேசு சொன்னாரே, அந்த பரலோக ராஜ்யத்தை இயேசு இந்த பூமியில தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் அவர் வாழ்ந்த போதே அந்த வல்லமையையும் அந்த மகிமையையும் அந்த பரலோகத்தையும் அந்த பரலோகத்தின் எல்லா தன்மைகளையும் இந்த பூமியில கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தாரே, அதை தொடர்ந்து நீங்கள் செயல்படுத்துவதற்காகத்தான் உங்களை இந்த பூமியில புது சிருஷ்டிகளாக வைத்திருக்கிறார். தேவ சாயலில் இருக்கிற சிருஷ்டிகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தேவ சாயலில் இருக்கிற சிருஷ்டி, அவருடைய ரூபத்தில் இருக்கிற சிருஷ்டி. ஹல்லேலூயா. உனக்கு வல்லமை உண்டு, உனக்கு அதிகாரம் உண்டு. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு நாம பாடுறோம். வல்லமை தாரும் தேவான்றோம். ஹல்லேலூயா. இப்போ தாரும் தேவான்றோம். ஹல்லேலூயா. இன்றே தாரும் தேவான்றோம். ஆனா அவர் அன்றே உங்களுக்கு வல்லமையை கொடுத்து விட்டார்.
ஆதாம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி இழந்து போன வல்லமைய, அதிகாரத்தை, மகிமைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? அவர் திரும்பவும் ஒரு விசை என்ன பண்ணிட்டாரு? அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்த போது உங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்து விட்டார், அந்த ஆளுகையை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆள பிறந்தவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ண போறீங்க? வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பிசாசை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? சினிமாக்காரனெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். ஹல்லேலூயா. நீங்க தான் பிசாசை பார்த்து சொல்லணும், உலகத்தை பார்த்து சொல்லணும், மாம்சத்தை பார்த்து சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஹல்லேலூயா. என்னதுங்க? நாம வீழ்ந்து போக போறது இல்ல. ஹல்லேலூயா. நாம் ஆளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அந்த 2000 வருஷ அரசாட்சியில அப்ப மட்டும் நான் பண்ண போறது இல்ல. என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீ என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறாயோ அன்றைக்கே உன்னுடைய உள்ளத்திற்குள் நான் வருகிற போதே உன்னை நான் புதுப்படைப்பாக மாற்றி விடுகிறேன். ஹல்லேலூயா. உன்னை ரிஸ்டோர் பண்ணிடுறேன், உன்னை அந்த பழைய நிலைமைக்கு திருப்பிடுறேன். ஆதாம் எப்படி அவன் சாயலை இழந்து போயிருந்தானோ அங்க இருந்து ரிஸ்டோர் பண்ணி உன்னை என்ன பண்ணிட்டேன்? இப்ப திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. இப்ப நீ என்னுடைய சாயலாய் இருக்கிறாய், என்னுடைய ரூபத்தில் இருக்கிறாய், என்னுடைய தன்மையில் இருக்கிறாய். நீ இந்த பூமியில இயேசு எப்படி அவர் தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் செயல்பட்டாரோ அதே போல தேவதரமாய் நீ வாழ முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவதரமாய் வாழ முடியும், தேவனை போல் வாழ முடியும், தேவனை போல் செயல்பட முடியும். ஹல்லேலூயா. இப்போ புது சிருஷ்டிக்கான ஆசீர்வாதங்கள் என்னங்கறத குறித்து நாம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புது சிருஷ்டி என்ன பண்ணுவான்? எப்பவும் சந்தோஷமா இருப்பான். புது சிருஷ்டி என்ன பண்ணுவான்? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, பாவமா, சாபமா, கவலையா, துக்கமா, அதெல்லாம் வரலாமா? ஏன் வரக்கூடாது? நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. கவலை வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? சீ, இது பழசாச்சே. ஹல்லேலூயா. இது என்னது? சீ, இது பழசாச்சே. தேவை வந்ததுன்னா என்ன சொல்லணும்? சீ, இது பழசாச்சே. ஹல்லேலூயா. புதுசு புதுசு புதுசு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புது 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 ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகிறவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய சிந்தனையோடு கூட வாழ்கிறவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்ட சிந்தனையோடு வாழ்கிறவன். பாருங்களேன், நம்ம சரீரத்துல நீங்க ஏன் குளிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்களேன். குளிக்கலைன்னா நாரும் அதனால குளிக்கிறீங்களா? சரி, ஓகே. ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த அணுக்கள் இருக்குது பாத்தீங்களா, செல்ஸ். அந்த செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாளும் செத்து போயிடும். என்ன ஆயிடும்? ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான அணுக்கள் நம்ம உடம்புல என்ன ஆயிரும்? அது செத்து போயிடும். செத்து போன அந்த அணுக்கள் எல்லாம் அது வெளியேறும். செத்தது நாருமா நாராதா? சொல்லுங்களேன். அதனால அந்த செத்த அணுக்களை எல்லாம், அந்த செல்ஸை எல்லாம், டெட் செல்ஸை எல்லாம் வெளியேற்றுகிறதற்காக நாம என்ன பண்ணணுங்க? நாம குளிக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் குளிக்கணும். ஹல்லேலூயா. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, என்னமோ ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. என்கிட்ட இல்லைங்க, என்கிட்ட சொன்னாங்க. என்னமோ ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பாஸ்டர் தான் சொன்னாரு, அவங்க சர்ச் விசுவாசி. ஒருத்தர், ஒரு பொண்ணு, என்னமோ ஒரு செத்தையலி நாத்தமாட்ட ஒரு நாத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நல்ல சென்ட் போட்டுட்டு சென்ட் வாசமும் கூடவே என்னமோ ஒரு நாத்தமும் கலந்து வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடான்னு நானும் யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, பாஸ்டர், இவ குளிக்கவே மாட்டேங்கிறா பாஸ்டர், சென்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டு போயிடுறா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம குளிக்கலைன்னா என்ன ஆகுதுங்க? அந்த டெட் செல்ஸ் எல்லாம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. உடம்ப கூட ஆண்டவர் எப்படி படைத்து இருக்கிறாருங்க? ஒவ்வொரு நாளும் பழையன கழிந்து புதியன உண்டாக வேண்டும்.
ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் என்ன ஆகணுங்க? அது செத்து அது என்னவாகணும்? அது புதுசா உற்பத்தி ஆகணும். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய உடம்பை படைச்சிருக்கிறார். அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் ஒரு புது சிருஷ்டி நடந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இருந்த மாதிரி நீங்க இன்னைக்கு இல்ல. இன்றைக்கு நீங்கள் புதிதாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நீங்கள் புதிதாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி கொண்டே இருக்கிறீர்கள். அப்போ நாளுக்கு நாள் தேவனோடு கூட உள்ள உறவு ஐக்கியம் அதுல வளர 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 அப்பாவுடைய அன்புல வளர 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 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாக்கிக்கிட்டே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. புது சிருஷ்டியாய் இருக்கிறத காட்டிலும் மறுரூபமாகிறது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ரிஸ்டோரேஷன், புது சிருஷ்டிங்கிறது நீங்கள் மீண்டும் என்ன பண்ணப்படுறதுங்க? மீண்டும் பழைய நிலைக்கு புதுப்பிக்கப்படுதல். ஆனா மறுரூபம் அப்படிங்கிறது என்னதுங்க? அதை காட்டிலும் அதிக மேன்மையான ஒரு நிலைக்கு கடந்து போறது. ஹல்லேலூயா. நீங்கள் அனுதினமும் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறீர்கள். அதுக்கு தான் காலையில எழுந்த உடனே ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுவது, ஐக்கியப்படுவது, வசனத்தை வாசிப்பது, தியானிப்பது, இதெல்லாம் பண்ண 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 நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே இருக்கிறீங்க? மறுரூபமாகிக்கிட்டே இருக்கிறீங்க. மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகிறீர்கள். ஹல்லேலூயா. மனம் புதிதானால் என்ன உண்டாகுதுங்க? மறுரூபம் உண்டாகிறது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஹல்லேலூயா. மனசு புதுசா மாற 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 என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையே மாற ஆரம்பிக்குதுங்க. ஹல்லேலூயா. மனம் சுத்தி சுத்தி வருது தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. மனம் சுத்தி சுத்தி வருது தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லா இல்ல, என் மனம் நல்லா இல்ல. உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லா இல்ல, என் மனம் நல்லா இல்ல. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் புது சிருஷ்டி என்பதை உணர வேண்டும். ஹல்லேலூயா. காலையில எழுந்திருக்கும் போதே அவர் புது கிருபைகளினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப புதிய கிருபைகளினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? அந்த புது கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக புது கிருபையோடு கூட நீங்க என்ன செய்யணும்? உங்க மனதை புதுப்பிக்கிறதற்காக நீங்க வசனத்தை வாசித்து தியானித்து அவரோடு கூட நெருங்கி வாழ பழக வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரோட நீங்க நெருங்கி வாழ பழகுங்க. ஏன்னா வாழ்கிறா இயேசு வாழ்கிறா, எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறா இயேசு வாழ்கிறா, எல்லாம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. உனக்குள்ளும் உனக்கு வெளியேயும் உன்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டுதாங்க அவர் செய்வார். பக்கத்துல பார்த்து ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, உன்னை கொண்டுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். ஏன்னா நீதான் இந்த பூமியின் மேல் அதிகாரத்தை எடுக்கிறவன், நீதான் இந்த பூமியின் மேல் வல்லமையை எடுக்கிறவன். அப்ப அந்த அதிகாரம், நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வல்லமைய எப்பெல்லாம் உணர்கிறோம் அப்படின்னா, ஆவியில் இருக்கிற போது அதிகாரத்தை உணர்கிறோம், ஆவியில் இருக்கிற போது வல்லமையை உணர்கிறோம், ஆவியில் இருக்கிற போது அந்த டொமினியன் அண்ட் அத்தாரிட்டியை யூஸ் பண்றோம். ஆவியில இல்லைன்னா மாம்சத்தில் இருக்கிற போது கவலைப்பட்டு நாம உட்கார்ந்துக்கிறோம். ஹல்லேலூயா. கவலைப்பட்டா உன்னலமை மாறுமா? இயேசுவையே நோக்கி நீயும் பாரம்மா. கவலைப்பட்டா உன்னலமை மாறுமா? இயேசுவையே நோக்கி நீயும் பாரம்மா. என்ன சந்தோஷம், ஆஹா என்ன சந்தோஷம். இயேசு சந்தோஷம், அவர் தந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம், இயேசு சந்தோஷம். என்ன சந்தோஷம், அவர் தந்த சந்தோஷம். ஹல்லேலூயா.
சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்போ கவலைப்படுறதுனால என்ன ஆகாதுங்க, நம்ம வாழ்க்கை மாற போறது இல்ல. நான் புது சிருஷ்டி என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அறிந்திருந்தா மட்டும் பத்தாது. எனக்கு தெரியுங்க நான் புது சிருஷ்டி தாங்க, எனக்கு தெரியுங்க இல்ல, டெய்லி 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 நான் புது சிருஷ்டி என்கிற அந்த உணர்வோடு வாழ்வதற்கு ஃபியூயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஃபியூயல் பண்ணிக்கிட்டே. ஃபியூயல்னா என்னதுங்க? உங்களுக்குள்ளாக எரிபொருளை ஊத்திக்கிட்டே இருக்கணும், பெட்ரோல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்க பெட்ரோல் அடிச்சா தாங்க வண்டி ஓடும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எழும்ப பண்ண வேண்டும், வார்த்தையை எழும்ப பண்ண வேண்டும், வல்லமையை எழும்ப பண்ண வேண்டும், அதிகாரத்தை எழும்ப பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அப்போ புது சிருஷ்டிக்கான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, முதலாவது புது சிருஷ்டி மகிழ்ந்து களி கூறுவான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறுவான். களி கூறுவோ களி கூறுவோ, கவலைகள் மறந்து களி கூறுவோ, களி கூறுவோ களி கூறுவோ, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ, களி கூறுவோ களி கூறுவோ, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ, கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ, கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. ஹல்லேலூயா. களி கூறுதலோட இருந்து பாருங்க, அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆனா களி கூறுதலோட இருந்து நான் அவருடைய பிள்ளை, ஹல்லேலூயா, அப்படிங்கிறத நீங்க விசுவாசித்து, அதே நேரத்தில் நான் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் கீழாகாமல் மேலாகிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வாளாகாமல் தலையாகிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நேரமும் நமக்குள்ள நான் புது சிருஷ்டிங்கிறது நமக்குள்ள ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். சரி, புது சிருஷ்டி மகிழ்ந்து களி கூறுவான். ஏசாயா 65:18 எடுத்து வாசிங்க. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதின் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? நான் சிருஷ்டிக்கிறதினாலே. என்ன பண்றதுனால? பக்கத்துல இருக்கிறவங்க கை குலுக்கி சொல்லுங்க, அவர் சிருஷ்டிக்கிறதுனால. அவர் சிருஷ்டிச்சிட்டாரா இல்லையா? உங்களை புது சிருஷ்டியா மாத்திட்டாரா இல்லையா? அப்ப நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறதுனால நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை எப்படி மாத்திட்டாருங்க? உங்களை சிருஷ்டித்து விட்டார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் என்னை சிருஷ்டித்து விட்டார். அவர் என்னை சிருஷ்டித்து விட்டார். நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். இப்போ நீங்க எப்படி இருக்கணும்? நான் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நான் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? நாமோ என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நல்லவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? அப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். பழைய சிருஷ்டிக்கு தான் கவலை, பழைய சிருஷ்டிக்கு தான் வேதனை, பழைய சிருஷ்டிக்கு தான் என்ன இருந்ததுங்க? அழுகை, கண்ணீர். ஆனா புது சிருஷ்டியாகிய என் வாழ்க்கையில எதுவும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இயேசு கவலையை விட பெரியவரா இல்லையா?
சொல்லுங்களேன், இயேசு கவலையை விட பெரியவரா இல்லையா? பிரச்சனையை விட பெரியவரா இல்லையா? என்ன நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அதை விட அவர் பெரியவரா இல்லையா? அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் வாழ்க்கைய புதுசா மாத்திட்டாரு, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிருச்சு. நேற்றைய கவலை இன்றைக்கு பின்தொடர முடியாது. இன்றைக்கு ஒரு புது கவலை வர முடியாது. பக்கத்துல பாருங்க, நேற்றைய கவலை இன்னைக்கு பின்தொடர முடியாது. இன்னைக்கு ஒரு புது கவலை வர முடியாது. புது கவலை வந்தா என்ன செய்யணும்? புது கவலை வந்தா நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பழசுனா பிசாசு இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்தது அத்தனையும் ஒழிஞ்சு போயிருச்சு. இது என் வாழ்க்கையில வர முடியாது. கெட் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே கவலையின் ஆவியே விலகு, பயத்தின் ஆவியே விலகு. இயேசுவின் நாமத்தினாலே தோல்வி மனப்பான்மையின் ஆவியே விலகு. இயேசுவின் நாமத்தினாலே தாழ்வு மனப்பான்மையின் ஆவியே விலகு. இயேசுவின் நாமத்தினாலே எதிர்மறையானவைகளை, ஆசீர்வாதத்துக்கு விரோதமானவைகளை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுவதாக. ஹல்லேலூயா. இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆயிரும்? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, சமூகத்தில் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அப்போ இயேசு எப்பொழுது உங்களை எப்படி வச்சிருக்கிறாருங்க? அவர் உங்க வாழ்க்கைய அவர் களிகூறுதலோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு களிகூறுதலின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு களிகூறுதலின் அபிஷேகம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷத்தின் அபிஷேகம் இறங்குகிறது. ஒரு மனமகிழ்ச்சியின் ஆவி எழும்புகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே கவலைகள் என்னை விட்டு விலகுகிறது, பயங்கள் என்னை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சந்தோஷம் என்னை மூடுகிறது. எத்தனை பேருக்குள்ள உங்களுக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம் அப்படியே பப்ளிங் ஆகுது, உள்ள அப்படியே பொங்குது. ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. நேத்து இருந்த நானு இன்னைக்கு இல்ல. ஹல்லேலூயா. நேத்து என் வாழ்க்கை இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. நேத்து இருந்த வெளிச்சத்தை விட இன்னைக்கு என் வெளிச்சம் அதிகம். நேத்து இருந்த ஆசீர்வாதத்தை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அதிகம். நேத்து இருந்த பெருக்கத்தை விட இன்னைக்கு இருக்கிற பெருக்கம் அதிகம். ஹல்லேலூயா. நீங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறீர்கள், பெருகிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேத்து இருந்ததை விட அவங்க முகத்தை உத்து பாருங்க. மனிதனோ சொல்லுங்க, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ என்ன பண்றாரு? இருதயத்தை பார்க்கிறாரா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் இல்லையா? இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது வெளி தோற்றத்தை நீங்க பார்க்க கூடாது. என்ன பண்ணணும்? ஆவிய நீங்க பாருங்க. எதை பாக்குறீங்க? ஆவிய, உள்ளிந்திரியங்களை, ஆவிய நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ பக்கத்துல இருக்கிறவங்களோட ஆவிய பாத்தீங்கன்னா அவங்க முகம் அப்படியே துக்க முகமா இருந்தா கூட உள்ள என்ன தெரியுங்க உங்களுக்கு? ஒரு பிரைட்னஸ் தெரியும், ஒரு பிரகாசம் தெரியும். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களை பாருங்க, பார்க்கலாம்.
பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன். இதை நீங்க செய்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஜமாவே அவங்களுக்குள்ள ஒரு துக்கத்தின் ஆவி இருந்ததுன்னா கூட, ஒரு கவலை பயத்தின் ஆவி இருந்ததுன்னா கூட அதெல்லாம் விலகி போய் என்ன வந்துருங்க, அவங்களுக்குள்ள ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம், எந்த சூரியனாலும் பிரகாசிப்பிக்க பண்ண முடியாத அந்த வெளிச்சம் இருக்குது பாத்தீங்களா, அது அவங்களுக்குள்ள இருந்து அவங்களுடைய முகத்துல வெளியில வந்துரும். ஹல்லேலூயா. அவங்க சரீரத்துல வெளியில வந்துரும், அவங்க வாழ்க்கையில வெளியில வந்துரும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் இப்போ உங்க முகத்துல அது ரேடியேட் ஆகுது. ஹல்லேலூயா. ஒளி வீசுகிறது. உங்க முகம் எப்படி இருக்குதுங்க? பிரைட்டா இருக்குது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முகம் பிரைட்டா இருக்குது. என்ன மேக்கப் போட்டு வந்தீங்களா? கேளுங்க. ஹல்லேலூயா. எந்த மேக்கப் போட்டாலும் அவ்வளவு பிரகாசம் வர முடியாது. எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாக அவர் மறுரூபமான போது அவருடைய சரீரம் காணப்பட்டது, அவருடைய டிரெஸ் காணப்பட்டது. ஹல்லேலூயா. உள்ள இருக்கக்கூடிய அந்த மறுரூபத்தின் ஆவி, அது உங்க ஆவிக்குள்ள, அது புது சிருஷ்டியாக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து அது முகத்தின் மூலமாக, சரீரத்தின் மூலமாக இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து வருகிறது. ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களோட நெஞ்சு மேல கை வைங்க பார்க்கலாம். இப்போ பக்கத்துல இருக்கிறவங்களோட நெஞ்சு மேல, எல்லாருமே பக்கத்துல இருக்கிறவங்களோட நெஞ்சு மேல கை வைங்க. கை வச்சு, உங்களுக்கே வைக்க கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்களோட நெஞ்சு மேல கை வைங்க. கை வச்சு இப்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறுரூபத்தின் ஆவி, அந்த மறுரூபத்தின் வெளிச்சம், அந்த புது சிருஷ்டியின் தன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சிந்தனையில கடந்து வருவதாக, உங்கள் சித்தத்துல கடந்து வருவதாக, உங்க உணர்வுகள்ல கடந்து வருவதாக, உங்க சரீரத்தின் மூலமாக சரீரத்துல வழிந்தோடி இப்ப உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பசங்க வாழ்க்கையில, உங்க பொண்ணுங்க வாழ்க்கையில, உங்க கணவர் மனைவி, உங்க சொந்த பந்தங்கள், நீங்கள் வாழ்கிற சமூகம், இதுக்குள்ள நீங்க கடந்து போகிற இடமெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகா பிரகாசம் இப்பொழுது வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மலைகளை உடைக்கிற, மலைகளை பெயர்க்கிற அந்த அபிஷேகம் இப்பொழுது உங்களுக்குள்ள இருந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறது. மலைகளை உடைக்கிற, மலைகளை பெயர்க்கிற, மலைகளை காணாமல் போக பண்ணுகிற, மலைகளை சமுத்திரத்திற்குள் கொண்டு போய் தள்ளுகிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள எழுப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் மலைகள் மட்டும் வாழ்வதல்ல, நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையின் மலைகளை மாற்றுகிறவர்கள். ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். என் வாழ்க்கையில பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது. நான் புதிதாய் இருக்கிறேன். என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் புதிதாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த பூமியில விழுந்து போன இந்த பூமியில நான் இப்பொழுது புதிய வானத்திற்கு கீழாக, புதிய பூமிக்கு கீழாக நான் வாழ்கிறேன். முந்தினவைகள் நினைக்கப்படுவது இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறேன். எப்பொழுதும் கலிகூறுதலோடு கூட இருக்கிறேன். எதுவும் என்னை வேதனைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எந்த நேரத்துல எல்லாம் சொல்லுங்க, எந்த நேரத்துல எல்லாம் என் வாழ்க்கையில கவலைகளோ, துக்கங்களோ, மாம்ச எண்ணங்களோ மேற்கொள்ள முயற்சிக்குதோ, சந்தோஷம் குறையுதோ, அப்பெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன், உம்மோடு உள்ள உறவு ஐக்கியத்துல நான் கம்மியாய் இருக்கிறேன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. அந்த நேரத்துல உம்மோடு இன்னும் அதிகமாய் நெருங்கி வாழுகிறேன், நெருங்கி உறவாடி